கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் பங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் பங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் சம்பளமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. இசைகள் பிரவாചക புஸ்தகத்திலே 34 அதிகாரத்திலே 4வது வாக்கியத்திலே நீங்கள் பலகீனமாயவர்களை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவர்களை காயக்கட்டாமலும் துரைத்து கொண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலத்த கரவும் கடூரமாய் அவைகளே ஆண்டீர்கள். அப்போது நம்ம இந்த வசனம் சொல்லும்போது பலதரத்தில் நமக்கு நிந்தனைகளும் வேதனைகளும் பிரயாசங்கள் எல்லாம் நமக்கு ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் நம்ம பேசும் போல கர்த்தருடைய வாய் நின்று புறப்பட்டிருந்தா இந்த வசனம் கிரியை செய்யாம அது திரும்பி போக மாட்டாங்க. கர்த்தர வசனம் ஏதாவது நமக்கு நல்லது பேசினா அந்த நல்ல வார்த்தை நமக்கு அது கிரியை செஞ்சுதான் கர்த்தரத்துக்கு மடங்கி வருவாங்க. இந்த காலத்திலே அனுபவிக்கினா எதிர்பார்க்காம இருக்கனா காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தரும் நடந்துகிட்டு இருக்குது. கஷ்டங்கள் வரலாம், மற்றவங்கள நாவு மூலமா தேவையில்லாம பேசிக்கலாம், நம்ம நிந்திக்கிறவங்கள நமக்கு நன்மை செஞ்சாலும் நமக்கு நம்மளை பரிகாசம் பண்ணவங்கள மத்தியிலே நமக்கு எந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலே நம்மளை வேதனைப்படுத்துவங்கள மத்தியிலே கர்த்தர் என்ன சொல்றாங்க, அது மத்தியிலே நமக்கு ஒரு பந்தி ஒதுக்கி தருவாங்க. நிச்சயமா கர்த்தர் நமக்கு அவங்க நம்மளை நிந்திக்கிறவங்க வேதனைப்படுத்துறவங்க கஷ்டப்படுத்துறவங்களும் நம்மளை துன்பப்படுத்துறவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்கள முன்னாடி கர்த்தர் நமக்கு ஒரு பந்தி ஒதுப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும், அவங்கள மத்திய தலை திமிர பண்ணதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு காலம் தருவாங்க. நெகமியா 2:20 நாவில் அதிகாரத்தை தருகிறவர். கர்த்தர் நமக்கு நாவிலே அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பிள்ளைங்களை அது நம்ம பயன்படுத்தணும். நம்ம கஷ்டத்தை பார்த்து வேதனைகளை பார்த்து பிரச்சனத்தை பார்த்து நம்ம பேசணும். எசேக்கியேல் பிரவாചക புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க, அவங்க ஒன்றுமில்லாது இருக்கனா அந்த எலும்புகளோடு கர்த்தர் பிரவச்சிக்க சொன்னாங்க, தீர்க்க தரிசனமா சொல்ல சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளோட கஷ்டத்தை பார்த்து வேதனைகளை பார்த்து நிந்தனைகளை பார்த்து பரிகாசம் பண்ணவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்ம உரைக்கணும். நம்ம நாவினாலே பேசணும், நல்லதுதான் நடக்கும், கர்த்தர் இன்னைக்கு நன்மை தான் செய்வாங்க, கர்த்தர் இன்னைக்கு தீமை செய்ய மாட்டாங்க, கர்த்தர் என் கூட இருக்காங்க அப்படின்னாலாம் அந்த நம்பிக்கையோட நம்ம அந்த வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தருக்கு அது பாசிட்டிவாக நம்ம பேசும்போது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளையோட அவகாசம் பார்த்தீங்களா, எப்படி அந்த பிள்ளை அப்படி பேசுனாங்க, என் மேலே இருக்கிற நம்பிக்கை கர்த்தர் பேசினாங்க. அப்போ நம்ம பேசும்போது கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம கஷ்டங்களோ வேதனைகளோ நிந்தனைகளோ வரும்போது அதை பார்த்து நம்ம பேசி நம்மளை ஜெயெடுக்கணும்.
எந்த காலத்திலும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. என் கர்த்தர் அன்னைக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அது நம்ம ஏதாவது பேசினா அது திரும்பி வராது. அது பதில் கொடுத்துதான் அது வார்த்தை நமக்கு திரும்பி வரும். எந்த காரணம் கொண்டும் நம்ம கர்த்தாவே நம்பிக்கையோடு தான் நம்ம பேசணும். யாரும் முன்னாடி நம்ம அந்த என் கர்த்தர் நல்லதாக செய்வாங்க, கர்த்தர் தீமை செய்ய மாட்டேன்னு நம்ம அப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கணும். நிச்சயம் கர்த்தர் நமக்கு நல்லது தான் தெரியும்னு சொல்லுது நிச்சயம்தான். ஏகமே 34:15-16 என் நாடுகளே நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நமக்கு நல்லது பேசுறாங்க, நமக்கு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நான் காணாம போனவதை தேடி தூரத்துண்டவைய திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறியாத காயங்களை கட்டி நெசல் கொண்டவதே திடப்படுத்துவேன். அப்போ தின வார்த்தையில் என்ன சொல்றாங்க, நமக்கு என்ன சொன்னாங்க, அந்த வேதனைகள் சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஆளுகள் இதில் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு பலகீனப்பட்டவங்களையும் நம்ம எலும்பு முறிந்தவங்களையும் நம்ம துன்பப்படுத்தின காணா போன ஆடுகளையும் கர்த்தர் என்ன செய்யறாங்க, அது கர்த்தர் நமக்கு திரும்பி தருவாங்கன்னு வாக்கு தத்தமா நெகமியா 34:15-16 சொல்லியிருக்காங்க. அந்த கர்த்தரை நம்ம நம்பலாம், கர்த்தரை மட்டும்தான் நம்ம நம்பணும். மனுஷரை ஆசிரியக்கினாக்கால் கர்த்தரை ஆசிரியக்கணும் நல்லதுன்னு வசனம் சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு துக்கத்தை பிரயாசத்தை பிரச்சனைகளை பார்க்கும்போது பிரச்சனத்தை பார்த்து நம்ம பேசணும். கர்த்தரை இன்னைக்கு செய்வாங்க, நான் கர்த்தரோட பிள்ளை, எனக்கு நிச்சயமா கர்த்தர் இதுக்கு பதில் நல்லதா தருவாங்க அப்படிங்கெல்லாம் நிச்சயம் நமக்கு உண்டாகணும். ஓகேவா? இந்த சின்ன மெசேஜ்னு சொல்றது, நமக்கு கஷ்டங்கள் வேதனைகள் வரும்போது கர்த்தர் நமக்கு நல்லது செய்வாங்க. நம்மளோட வாயின் வார்த்தையிலே அறிக்கையிடும் போது கர்த்தரை நல்லதா செய்வாங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம பேசுனது அது கர்த்தர்கிட்ட போய் தான் அது பதிலோட தான் அது